திரு ராம்கி, பாஜக திரு விஜயை எப்படி அணுகுறாங்க? அதை நம்ம புரிந்து கொண்டோம்னா திரு விஜய்க்கு எதிராக எப்படி அவங்க களமாட போறாங்கிறத புரிந்து கொள்ள முடியும். பாஜக மௌனமே பதிலாக கொடுத்துட்டே இருக்காங்க, அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. மௌனம் தான் அவங்க தரப்புல இருந்து இருக்கு. திரு நயினா நாகேந்திரன் அவ்வப்போது திரு விஜயை விமர்சிக்கிறார். அதை கடந்து பாஜகவுடைய தேசிய தலைமை திரு அமித்ஷா, திரு மோடி போன்றவர்கள் திரு விஜயை எப்படி பார்க்குறாங்க? பொதுவாகவே தமிழ்நாட்டு தேர்தலை, இந்த 2026 தேர்தலை அணுகிற விதத்தில் பாஜக வந்து ரொம்ப அளவு கடந்த மௌனத்தை தான் காமிச்சு. அதை ரொம்ப நம்ம ஒரு வியூகமாக கூட பார்த்தோம். ஆனால் அது வந்து எண்ட் ஆஃப் த டே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அண்ணாமலையுடைய நகர்வுகள் நிறைய இருந்தது. அவர் தினகரனை உள்ள அழைத்து வந்த கூட்டணிக்குள்ள சமாதானப்படுத்தி அழைத்து வந்தாரெல்லாம் பேசப்பட்டது. ஸோ அவருக்கு ஒரு ரோல் இருந்தது. அவர் கடைசி நேரத்தில் அவருக்கு ஓபிஎஸ் கொண்டு வரணும்னு விருப்பப்பட்டார். அவரே விருப்பப்பட்டு சொன்னார், ஓபிஎஸ் கொண்டு வர போறார், தினகரனை கொண்டு வர. அந்த பழைய என்டிஏ அவர் 2024 அவருடைய தலைமையில் சந்தித்தா, தேர்தலை சந்தித்த அந்த கூட்டணியை திரும்ப அப்படியே கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான முயற்சிகள் இறங்கினார். அது நிறைய வெளிப்படையாகவே செய்தார், பிரஸ் மீட்லாம் நிறைய கொடுத்திருந்தார். பட் அவர் வந்து தேர்தலில் போட்டிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது எனக்கு அதில் ஒரு பெரிய நிறைய மர்மங்கள் நிறையவே இருக்கு. அவர் ஆரம்பத்தில் விருப்பப்பட்டாரா, இல்லை அவர் விருப்பப்பட்ட தொகுதி ஒதுக்கப்பட்டதா, இல்லை அவரே தவிர்த்தாரா என்னங்கிறது. பட் அவர் ஒரு வேளை போட்டிருந்தால் கூட எந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கும் கூட ஒரு கேள்விக்குறி தான். இன்னைக்கு அவர் ஒரு அதிசயம் தான். இந்த இக்கட்டான தமிழ்நாட்டு இந்த சூழல்லேருந்து ஒரு விலகி நிற்கிறார். அப்படிங்கும்போது தொடர்ந்து அவர் வந்து தேசிய கட்சிக்காக எப்படி அவர் பணியாற்றுவாருங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழுது. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை போன்றவர்களுக்கான ஒரு அந்த இடம்ங்கிறது இன்னைக்கு உருவாகி இருக்கதான் நான் பாக்குறேன். இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நியூ நார்மல் அப்படி வந்திருக்கோம் நம்ம. இப்போ ஒரு பக்கம் விஜய் இருந்தா கூட மறுபக்கம் யார் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது உதயநிதியை பார்க்கலாம். மற்ற பக்கம் யாரும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஃபிகர்ஸ் எதுவும் இல்லை. இப்போ இந்த இடத்தில் வந்து ஒரு புதிதாக ஒரு கட்சி உருவாகும் போது அதற்கு உண்மையிலே நிச்சயமா மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். ரெண்டாவது, அண்ணாமலையோட ஸ்டோக்கு கொஞ்சம் மாறுபடா இருக்கு. இப்ப நான் வந்து முடிவே பண்ணிட்டீங்களா திரு அண்ணாமலை புதிய இல்ல, அது வருவாரா இல்லன்னு தெரியாது. ஆனால் வந்து அவருடைய போக்கு வந்து அவருக்கான இடம் இப்ப இன்னைக்கு தயாரா இருக்குன்னு நான் பாக்குறேன். ஆக்சுவலா அரசியல் பயணத்தை தேசிய கட்சியில இருந்து தொடங்கிட்டு தொடர்ந்து தேசிய கட்சியில பயணிக்கிறது நெருடலா இருக்கும் திரு அண்ணாமலைக்கு. அதனால ஒரு மாநில கட்சி அப்படின்னு சொல்றது முரண்பாடா இல்ல. தொடங்குறதே தேசிய கட்சியில தானே தொடங்குறாரு, தேசிய பார்வை தானே பாருங்க. 96ல மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ் அந்த பின்னணியில வந்தா கூட அந்த தமாகாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்ச்சிகரமா இருந்தது. வளமான தமிழகம், வலிமையான பாரதம் ஒரு மிகப்பெரிய கோஷமா இருந்தது. அதற்கப்புறம் அந்த இடத்த வந்து நிரப்புறது வேற யாருமே இல்லை. ஸோ அப்ப யாராவது ஒருத்தங்க வரணும் அப்படிங்கும் போது கடந்த காலங்களில் அண்ணாமலைக்கு வாய்ப்பு எல்லாம் கிடைச்சது. ஆனால் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டா நான் வந்து தேசிய கட்சி இடம்பெறுவேன். இன்னைக்கு அவர் அதிலே தொடர்றதுக்கு விருப்பப்படலாம். ஆனால் அவருக்கான ஒரு ஸ்பேஸ் இன்னைக்கு இங்கே உருவாகி இருக்கிறது. ரெண்டாவது, இன்னைக்கு அரசியல் மாறி இருக்கும் போது இனி வரும் காலங்களில் வந்து ஒற்றை கட்சியை ஆட்சி பிடிப்பதுக்கு சாத்தியம் இல்லை. கூட்டணி ஆட்சி தான் நம்ம தமிழ்நாட்டில். அப்படிங்கும்போது ஒரு பார்ட்னர் 2 பார்ட்னர் எனக்கு என்னமோ தெலுங்கு ஆந்திர பிரதேச மாடலே ஒர்க் அவுட் ஆகிற 3 பேர் சேர்ந்து பாஜக, சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், அது பேர் 3 பேர் இணைந்து கூட்டணி உருவாகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. அது மாதிரி இருக்கும்போது அது மாதிரி அந்த மாதிரியான போக்குகளோட கூட்டணி ஆட்சி தாண்டி ஒரு 3 முகம் கொண்ட ஒரு கூட்டணி வருவது கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் இவருடைய முக்கியமான பிளேயரா இருக்கும் பார்ப்போம். ரெண்டாவது, இப்ப அவர் வந்து எப்பவுமே பாஜகவின் முகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா திரு அண்ணாமலை? பாஜக முகம் அது சற்றே விலகி இருந்து பாக்குறேன். இப்ப நீங்க சிபிசி கூட அந்த 16ஆம் தேதி வந்த போது நானே Facebookல போட்டேன். திடீர்னு ஆல் ஆஃப் சடன் அந்த மாதிரி ஒரு உத்தரவு வருது, இமிடியேட் எஃபெக்ட் சொல்லிட்டு. அதை பற்றி ஊடகங்கள் செய்திகள் வந்தது. பெரிய அரசியல் கட்சி தலைவர் யாருமே அதை பத்தி பேசவே இல்லை. 10 நாள் கழித்து 26ஆம் தேதி தான் ஒரு அண்ணாமலை ட்விட்டர் போட்டார். 10 நாள் வரைக்கும் வேற எந்த அரசியல் செய்தியும் பேசல. இவர் சொன்னார் இல்ல அப்படின்னு சொல்லி. பட் அது நியாயமான விஷயம். இன்னைக்கு 9th ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் கிளாஸே முடிஞ்சிருச்சு. இப்போ திடீர்னு அவங்களுக்கு வந்து 9th வந்து கம்பல்சரியா ஹிந்தி படிக்கணும்னா அவங்க நிச்சயமா தருவாங்க. மனதளவில் அவங்களுக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கிறது. அவங்க அதுக்கு உண்மை மும்மொழி கொள்கையே தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், இந்தியே வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை திரு அண்ணாமலை எடுக்கிறாரு. நீங்க திரு சாமிநாதனும் சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு தேசிய பார்வையெல்லாம் அவருக்கு இல்லைங்க. முற்றும் முடிந்துமாக அவர் வந்து பாஜகவை எதிர்க்க தொடங்கிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். நீங்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு பண்ணுங்க, மாணவர்களுக்கு இது சிரமம்ன்ற இடையில தான் இருக்கிறாரே தவிர மும்மொழி கொள்கைங்கிற நிலைப்பாட்டில இருந்து அவர் விலகி வரவே இல்லை. விலகி இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஓல்டா அதை எதிர்க்கலாம் இல்ல. திமுக அளவுக்கு இல்ல எங்களுக்கு இருமொழி போதுங்கிற மாதிரிலாம் நிலைக்கு வரல. ஆனா கொஞ்சம் டைம் கூட அவங்க கொடுத்த டைம் தான். ஆக்சுவலா இதுல சில முரண்பாடுகள் இருக்கு. 2030க்கு மேலதான் நான் அமலுக்கு வரும்னு சொன்ன விஷயம் இம்மிடியேட் எஃபெக்ட் ஏன் வருது அப்படிங்கிற கேள்வி கேட்கறதுக்கு இந்த கேள்வியை மற்ற திமுகவும் அதிகமாக கேட்டிருக்கணும். பட் இவர் கேட்க துணிஞ்சிருக்கா, இவருக்கு கேட்காம இருந்திருக்கலாம். இன்னும் ஒரு 4-5 விஷயத்துல பாஜகவுடைய கோர் விஷயத்துல, கோர் ஐடியாலஜியில திரு அண்ணாமலை முரண்படுறாருன்னு வேணா பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் முரண்பாடுன்னு நம்ம முடிவுக்கு வரலாம். ஒரே ஒரு விஷயத்துல கருத்து சொல்லி இருக்கிறாரு, அதையும்
தள்ளி வைங்க, இன்னும் சில கல்வி ஆண்டுகள் தள்ளி வைங்கன்னு தான் சொல்றாங்க. இதோட நம்ம முடிவுக்கு வந்துட முடியுமா? பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் அவர் முற்றிலுமாக பாஜகவை விட்டு விலகி போகிறார், அதற்கு எதிராக இருக்கிறார் நான் சொல்ல வரல. ஆனா ஒரு நேச சக்தியாக, தனிப்பெரும் சக்தியாக, தனி கட்சியாக செயல்பட முடியும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு முன்ன மாதிரி ஒரே கட்சி தமிழ்நாடு முழுக்க இருக்கணும், அது ஒரே கட்சி தேசிய கட்சி உறவோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. மல்டிபிள் பார்ட்னர்ஸ் ஒவ்வொரு ஏரியால. இப்ப நீங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட் சொல்றதே என்னன்னா, அதான் எல்லா கட்சியுமே எல்லா இடங்களையும் வெற்றி பெறவில்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இருக்கு. அது போன்ற நிலை ஏற்பட்டால் அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது. அதை எப்படி எடுத்துக்கொண்டு எப்படி வடிவமைத்து கொண்டு போகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்து. அண்ணாமலையுடைய செல்வாக்கும் பாஜகவுடைய செல்வாக்கும் சேர்ந்ததுனால அவர் 18% வாங்குறாரா, இல்ல திரு அண்ணாமலையுடைய தனிப்பட்ட செல்வாக்கு அடிப்படையில் மட்டும் அந்த 18%? இல்ல, அதுல நாம் நிச்சயம் மாறுபா. அண்ணாமலைக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. பாஜகவில் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அவங்க சொன்னா கூட அதை நடைமுறையில் சாத்தியப்படுத்தினார். அண்ணாமலை முகம் வந்து மாற்றத்துக்கான முகம் தான். ஆனா நீங்க அதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய மற்ற வாக்குகளும் இருக்குது. பாமகவோட வாக்குகள் இருந்தது, அவங்க கூட்டணி பார்ட்னர்ஸோட வாக்குகள் இருந்தது, பாஜகவுக்கு கணிசமான வாக்கு இருந்தது. அதுல அண்ணாமலை சொந்த செல்வாக்குல வாக்குகள் இருக்குது. தனியா பிரிச்சு பார்க்க முடியாது ஆக்சுவலா. அந்த கணக்கோட நம்ம ஒப்பிட்டு எடுத்து பார்க்கும்போது அது டோட்டலா டேலி ஆகல, அது ரிசல்ட்ஸே நம்ம சொல்லிடுச்சு ஆக்சுவலா. அதனால ஒட்டுமொத்த 18% அவரை வந்து நம்ம பொறுப்பாளி. அவர் வந்து ஒரு கோஆர்டினேட்டரா இருந்து ஒரு கூட்டணி கட்டமைச்சார். அந்த இளம் வயதில் ஒரு என்டிஏங்கிற ஒரு தனி ஒரு மூன்றாவது அணியை கட்டமைத்தார். அது வந்து அதை செய்யாமல் அதிமுகவுடன் சேர்ந்திருந்தால் கூட அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடையாது. பல விவாதங்கள் நம்ம பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு கூட்டணியாக கட்டமைச்சு அவர் திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை முன்வைத்தார். சோ அதுல அவருக்கு வெற்றி. ஆனா நீங்க பர்சன்டேஜ் கணக்குள்ள போவேனா, இப்ப அந்த பர்சன்டேஜ் இப்ப இருக்குமான்னு கூட சொல்ல முடியாது. தனிப்பட்ட அளவுல அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அது காலப்போக்கில் அவர் செயல்பாடுகளை பொறுத்து அவர் இன்னும் மக்களோட இறங்கி போறதுக்கு ரெடியாகவும் இருக்காரு. திரு விஜயை எதிர்கொள்வதற்கு அந்த தனிப்பட்ட செல்வாக்கு மட்டும் கை கொடுத்துருமா, இல்ல பாஜக அண்ணாமலைன்னு சேர்ந்து இருக்கும்போது திரு விஜய் எதிர்கொள்வதற்கு அது கை கொடுக்கும்? பாஜகவோட சேர்ந்து இருக்கும் அப்படி கூட பாஜக யோசிக்கலாம்ல. இல்ல, பாஜகவோட சேர்ந்து வரும்போது உங்களுக்கு தடங்கள் இருக்கதான் செய்யுது. ஏன்னா நீங்க சிறுபான்மை வாக்குகளை பெறணும் என்றால் உங்களை டிவைட் பண்ணி ஆகணும். நீங்க டிவைட் பண்ணிட்டு உங்களை தனி கட்சி அடையாளம் காட்டிக்கொள்ள பாஜகல இருந்து விலகி வந்துட்டேன்னு திரு அண்ணாமலை சொன்னா சிறுபான்மை மக்கள் நம்பிடுவாங்க. அது கஷ்டம் தான். பட் அவருடைய செயல்பாடுகள் பட்ச நீங்க பாஜகவில் இருந்துகிட்டே சொல்றதுக்கும் வெளியில இருந்து சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் அதிமுக மேல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல சிறுபான்மை மக்களுக்கு. அது போல அண்ணாமலை மேலேயும் நம்பிக்கை வரும். நேரடியாக பாஜக செயல்படுவதை விட தனியாக இருப்பது அவர் கூடுதல் பலமா இருக்கும். இல்ல, கணிசமான வாக்குகளை வாங்குது அதிமுக. சிறுபான்மை சமூகத்துடைய கணிசமான வாக்குகளை வாங்கிடுச்சு பாஜக. அது வந்து ஆனா காலப்போக்கில் மாறும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இன்னைக்கு சிறுபான்மை வாக்குகள் சிதறி போக ஆரம்பிச்சிருக்கேன். தவேக பக்கம் திமுக பக்கம் போகும்போது நாளைக்கு ஒருவேளை இது எதிர் பக்கமும் காற்று அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஓகே.